ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எட்டிகே கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெப்பர் நண்டு மசாலா தான் பார்க்க போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நான் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ, 3 கிராம்பு. இதுதான் நான் இதில் சேர்க்க போகிறேன். பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இது கூடவே கருவேப்பிலையை சேர்த்துப்போம். சேர்த்து இன்னும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. கலரை பார்த்தாவே தெரியும், கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். நான் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு நல்லாவே நம்ம வதக்கிக்கணும். அப்போ தான் இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வடை போகும். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி போடணும். நான் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இப்போ அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மசாலா தூள் சேர்க்கணும். அதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் தனியாத்தூள். இதை நம்ம சேர்க்கணும். தக்காளி வெங்காயம் பாருங்கள் நல்லாவே வதங்கிருச்சு. தக்காளி போட்டதே தெரியல, அந்தளவு வதங்கிருக்கு. இப்போ நம்ம இந்த தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட அந்த மசாலா எல்லாம் வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு 1/4 டம்ளர் ஊற்றினா போதும். தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கியாச்சு. இப்போ நம்ம நண்டு சேர்க்க போகிறோம். அதுக்காக நான் 1/2 கிலோ நண்டு வாங்கி க்ளீன் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நண்டு எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ மசாலாவோட நண்டு செய்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் நண்டுக்குள்ளே அந்த மசாலாவோட டேஸ்ட் எல்லாம் இறங்கும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது இன்னும் நல்லா மிக்ஸ் ஆகுறதுக்கு நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த அளவு ஊற்றி இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டால் இன்னும் நல்லா மசாலாவோட டேஸ்ட் எல்லாம் நண்டுக்குள்ளே போகும். விட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அப்போ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். நண்டு நல்லாவே வெந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்லா ஒரு தண்ணியும் விட்டுருக்கு. நண்டில் உள்ள தண்ணி தான் இதெல்லாம். இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் நம்ம சேர்க்குறோம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். நல்லா காரமாக இருக்கணும் தான் நான் செய்கிறேன், அதனால் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்கன்னா காரம் கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க. இது நம்ம பெப்பர் கிரேவி தானே செய்கிறோம், அதனால் நான் கொஞ்சம் பெப்பர் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இது மிக்ஸ் ஆகிற மாதிரிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு நம்ம நண்டு நல்லாவே வெந்துருச்சு. இது நண்டு வெந்துருச்சு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். நண்டோட கலரை வச்சே கண்டுபிடிக்கலாம். நம்ம போடும்போது அதோட கலர் எப்படி இருந்துச்சு, இப்போ வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை வச்சே நம்ம நண்டு வெந்துருச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னும் நம்ம இந்த நண்டுக்கு தேவையான உப்பு போடல. இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நண்டில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். நம்மளோட பெப்பர் நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு.
ஜலதோஷம் பிடிச்சிருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நண்டு வாங்கி இதை மசாலா போட்டு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.